இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிபிஎஸ்சி 10th மேக்ஸ்ல சாப்டர் 7ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அதாவது 7.1ல தேர்ட் சம் தான் நினைச்சிரோம் பார்க்க போறோம். சம் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். Determine if the points 1,5, 2,3 and -2, -11 are collinear. கொலினியர்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக கொலினியர் நமக்கு என்னன்னு தெரியும், ரெண்டு லைன் செக்மெண்ட்டோட ஆடிங் வந்து மூணாவது லைன் செக்மெண்ட்டோட இதுக்கு என்ன செய்யணும், சமமாக என்ன செய்யணும், சேமாக என்ன செய்யணும் வரணும். ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் எழுதிருக்கிறோம். The sum of the lengths of any two line segments is equal to the length of third line segment. Then all 3 points are collinear அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு லைன் செக்மெண்ட்டோட ஆடிங் வந்து நினைச்சிடும் மூணாவது லைன் செக்மெண்ட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது என்னது கொலினியர். இது கூட நம்ம ட்ரையாங்கிள் கூட நினைச்சிருப்போம், நம்ம இந்த சம் இந்த மாதிரி சம் நினைச்சிருப்போம் பார்த்துருப்போம் இல்லையா. சேம் கான்செப்ட் தான். பாருங்க, ஏவோட வேல்யூ 1,5, பியோட வேல்யூ 2,3, சியோட வேல்யூ -2, -11 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு நினைச்சிடலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்றேன், ஏபி கண்டுபிடிக்கிறேன். ஏபி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஓகே, பாருங்க, x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So இங்க இருக்கு x1 y1 x2 y2. So நாங்க AB எடுத்துக்கிறதுனால எனக்கு A தான் x1 y1. So எனக்கு கொடுத்துக்கிறோம் A வந்து x1 y1 1,5, B வந்து 2,3. So இதை நினைச்சலாம், இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்படி x2 பார்க்கும்போது d equal to the whole root of 2 minus 1 the whole square plus 3 minus 5 the whole square. So d equal to 1 the whole square plus -2 the whole square. So பார்க்கிறோம், d equal to 1 plus 4 the whole root. So d equal to root 5. So root 5ல இருக்கட்டும், நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து root 5 எடுத்தோம்னா 2 point something அப்படிங்க வரும், நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக இதோட வேல்யூ மட்டும் ரெண்டு இதோட ஆடிங் பாயிண்ட் வேல்யூ வந்து மூணாவது பாயிண்ட்டுக்கு கரெக்டாக கணிச்சிடலாம், செக் பண்ணிக்கலாம். அதனால இது இப்படி இருக்கட்டும். ஸோ நான் அடுத்து பார்க்குறேன் பிசி. ஸோ இதுக்கு நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடுறேன். ஈக்குவல் டு, ஸோ சேம் ஃபார்முலா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த மொத்த எக்ஸசைஸ்க்கும் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான். ஒரு ஃபார்முலா படித்தா போதும், இந்த ஃபுல் எக்ஸசைஸ் நினச்சிடலாம், நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி, எனக்கு இங்கே x1 y1 x2 y2. சரி, அப்போ இங்கே எனக்கு b தான் வந்துடுது x1 y1. அப்போ இங்கே 2,3 -2, -11. அப்போ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். d equal to the whole root of -2 the whole square plus -11 -3 the whole square. ஏன் எனக்கு வந்து இதில் ஃபார்முலாவில் மைனஸ் வர்றதுனால நான் நினச்சிட்டேன் இங்கே மைனஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ d equal to -4 the whole square plus -14 the whole square. ஓகே, ஸோ d equal to இங்கே 16 வரும், 14 into 14 செக் பண்ணிடலாம். $196 வருது இல்லையா. ஸோ 196. ஸோ d equal to இதை செஞ்சிடலாம், நம்ம இந்த 16 ஆட் பண்ணிடலாம். 212 வருது. ஸோ ரூட் 212. இதுக்கு நம்ம இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, வேல்யூஸ் ஐ மீன் எல்சிஎம்லாம் எடுத்துருச்சு நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி இங்கே ரூட் 5 வந்திருக்கு, இங்கே ரூட் 212 நினச்சிருக்கு. ஸோ எல்லாமே ரூட்டில் வச்சு நினச்சிடலாம், முடிச்சுக்கலாம். ஸோ இப்போவே தெரிஞ்சிருச்சு, இங்கே ரூட் 5 இங்கே ரூட் 212. அப்போ எனக்கு தெரிஞ்சு இதையும் இன்னொரு நம்பரை ஆட் பண்ணால் ரூட் 212 வரதான் நினச்சிடலாம், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்படி ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால், ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் மூணாவது வேல்யூ வந்துச்சுன்னா அது கொலினியர், இல்லைன்னா கொலினியர். ஸோ இங்கே நான் அடுத்து சிஏ, ஏபி, பிசி அண்ட் சிஏ. ஓகே, ஸோ இதோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சேம் தான், எழுதிடலாம். the whole root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இங்கே எனக்கு x1 y1 x2 y2. ஓகேவா. ஸோ எனக்கு இங்கே சிஏ அப்படிங்கிறனால சி தான் என்னது x1 y1. அப்போ -2 -11, ஏ வந்து 1,5, அப்போ 1,5. ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம். 1 plus 2 the whole square. ஏன் இங்கே -2 இருக்கு, ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, ப்ளஸ் 5 plus 11 the whole square. ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான்,
d equal to 3 the whole square plus 16 the whole square. இங்க d equal to 9 plus 16 into 16. 256 வருது. Okay, 256 the whole root. So d equal to 56 66 265 வரும். ஸோ ஆன்சர் அனலைஸ் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு இங்கே வருமா 212 217 தான் மேக்ஸிமம் வரும். ஆனால் இங்கே 265 வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக என்னதில்லை, இது கொலினியர் கிடையாது. ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு நினச்சது தேர்ட் நம்பர் நினச்சல வரல. ஸோ அதனால் நம்ம நினச்சிடலாம், ஆன்சரை கொடுத்துடலாம். சின்ஸ் ஏபி ப்ளஸ் பிசி not equal to CA. Therefore, the points are not collinear. அப்படின்னு நினச்சிருக்கோம். நம்ம இங்கே செம்ம முடிச்சுக்கோம். ஓகேவா? ஸோ ரெண்டு பாயிண்ட் அதோட வேல்யூ ஆட் பண்ணால் 3வது பாயிண்ட் கிடைக்கணும். இங்கே 5, இங்கே 212. ஸோ 212 5 217 தான் வரும். பட் இங்கே 265 வருது. ஸோ ஏபி ப்ளஸ் பிசி நாட் ஈக்குவல் டு சின்னு நினச்சிருக்கு. நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. அதனால் இது நினச்சியாது, இந்த சம் கொலினியர் கிடையாது அப்படின்னு நினச்சிடும். நம்ம இதை ஆன்சராக முடிக்கிறோம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் தான் நினச்சிங்க கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை கால் பண்ணுங்கள். அது மெயில் ஐடி கூட கொடுத்துருக்குறோம், மெயில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.